கிட்டத்தட்ட 400-500 பெண்களுக்கு மத்தியில் கார்பரேஷன் மாநகராட்சி வீடை இடிக்கிறாங்க. வீடை இடிக்கிறது என்ன சொல்லி இடிக்கிறாங்கன்னா, நீர்நிலையில் இருக்கிறேன்னு சொல்லிட்டு வீடை இடிச்சிருக்கிறாங்க. ஹைகோர்ட்டில் கேஸ் ஃபைல் ஆகி இன்னைக்கு அப்பீலில் ரிட்டில் இருக்குது. இந்த திமுக அரசு எதிர்க்கட்சியாக இருக்கும் பொழுது சென்னையில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்தமாக முக்கியமாக வட சென்னையில் இந்த பட்டா இஷ்யூ கிட்டத்தட்ட 50-60 வருஷமாக இருக்கக்கூடிய நேரத்தில் கடந்த தேர்தல் வாக்குறுதியில் சொன்னாங்க, திமுக ஆட்சிக்கு வந்தவுடனே எல்லோருக்கும் 10 வருஷத்துக்கு மேலே இருக்கவங்க எல்லாத்துக்குமே பட்டா வழங்கப்படும்னு சொன்னாங்க. ரீசெண்டாக கூட ஒரு ஜிஓ கூட சர்க்குலேட் பண்ணாங்க. இந்த இடம் நீர்நிலை அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய வீட்டில் இருக்கவங்களுக்கு இதே கவர்மெண்ட்டு ஏன் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுச்சு? இந்த கவர்மெண்ட் தானே ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுச்சு. இங்கே இருக்கக்கூடிய பத்திரைத்துறை தானே ரிஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட் மூர்த்தி இது பதில் சொல்லணும். அப்போ ரிஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட் இது ரிஜிஸ்டர் பண்ணி இவங்க 30 வருஷத்துக்கு மேலே இருக்காங்க அப்படின்னா, அப்புறம் ரெவன்யூ மினிஸ்டர் சொத்து வரி வாங்கியிருக்கிறார். எத்தனை வருஷமாக வாங்கியிருக்காரு? 15 வருஷம் 20 வருஷத்துக்கு மேலே சொத்து வரி வாங்கியிருக்காரு. அப்புறம் இபி மினிஸ்டர் பதில் சொல்லணும், இங்கே ஏன் இங்கெல்லாம் எலக்ட்ரிசிட்டி கனெக்ஷன் கொடுத்தீங்கன்னு சொல்லணும். அப்புறம் ஏன் ரோடு போட்டாங்க? அப்போ இதை ஒரு அழகான வசிக்கக்கூடிய ஒரு நல்ல அழகான ஒரு சத்யா நகரை உருவாக்கி 30 வருஷத்துக்கு முன்னாடியே இங்கே இருக்கக்கூடிய அம்மாக்களும் சரி தாய்மார்களும் சரி குருவி சேர்க்கிற மாதிரி வீடை ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி சொத்தை சேர்த்த பிறகு இன்னைக்கு வயசுக்கு வந்த கல்யாணமான பசங்க எவ்வளோ பேர் இருக்காங்க, காலேஜ் படிக்கிற பசங்க இருக்கிறாங்க. அவங்கள டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி வெறும் காவல்துறையை அனுப்பிச்சு ப்ளஸ் கார்பரேஷன்லேருந்து இப்போ ஒருத்தர் வயசானவரை பார்த்தேன் நான், அவருக்கு தெரியாமலேயே ஏதோ ஆதார் கார்டு கொடுக்குறேன் இந்த கார்டு கொடுக்குறேன்னு அவர்கிட்ட பொய்ய சொல்லி வீட்டில் யாரும் மித்தவங்க பெரியவங்க இல்லாதவங்ககிட்ட வயசானவங்க கூட பயோமெட்ரிக் வாங்கி அவங்க குடும்பத்துக்கு முன்னாடியே இந்த வீடை இடிச்சிருக்கிறாங்க. என்ன ஒரு அநியாயம் இது! ஒரு ப்ரைவேட் ப்ராஜெக்ட் வரணும் அப்படின்னா ஒரு டெண்டரை ஒரு பிரைவேட் ஏஜென்சிக்கு இந்த ஊழல்னால லேண்டை கொடுக்குறதா இருந்தால் இங்கே இருக்கக்கூடிய 500-600 ஃபேமிலியை வீடை இடித்து தான் கொடுக்கணுமா? மனிதர்களுடைய வாழ்க்கை முக்கியமா? இல்லை இந்த கண்ணாடி பாலம் மாதிரி ஒரு பிரைவேட் கம்பெனிக்கு ஒரு டெண்டரை கொடுத்து ஒரு ஊழலை பண்ணி அதை முதலமைச்சர் உடனே திறக்கணும்னு சொல்லிட்டு நைட்டோட நைட்டாக இங்கே வீடு அடிச்சிருக்காங்க. கோர்ட்டில் கேஸ் ஃபைல் பண்ணாங்க. யார் பண்ணது? அதே அரசு. யார் பதில் சொல்கிறது? அதே அரசு. இந்த திமுக அரசு எதிர்கட்சியாக இருக்கும்பொழுது பட்டா கொடுக்கணும்னு ஏன் சொன்னீங்க? அப்போ ஏன் அரசு கேஸ் ஃபைல் பண்ணி அதே அரசு இந்த விளிம்பு நிலையில் இருக்க மக்களுக்கு கோர்ட்டில் போய் சண்டை போடுறதுக்கான வலிமை இருக்குமா? சட்ட ரீதியான போராட்டத்துக்கான வலிமை இருக்குமா? அப்போ கோர்ட்டுக்கு சரியான தகவல்களை சொல்ல முடியாத இடத்துல சாதாரணமாக இன்னைக்கு ஒரு 1000 ரூபாய்க்கு ஒரு தினக்கூலியில் இருக்கிறவங்க ரொம்ப சாதாரணமாக இருக்கிறவங்க ஒரு ஹைகோர்ட்டில் போயிட்டு அவங்க பக்கம் இருக்க நியாயத்தை சொல்கிறதுக்கான எந்த விதமான முகாந்திரமும் இந்த அரசு கொடுக்காம ஏதோ ஒரு நோட்டிஃபிகேஷன் அவங்களுக்கு தெரியாமலே போட்டு நிறைய பேர்த்துக்கு பயோமெட்ரிக்கை அவங்களுக்கு தெரியாமலே வச்சு ஒரு மிகப்பெரிய ஒரு பிரைவேட் கம்பெனிக்காக மாண்புமிகு முதலமைச்சரும் கார்பரேஷன் இருக்கக்கூடிய மேயர் அவர்களும் இங்கே இருக்கக்கூடிய அமைச்சர்களும் எம்எல்ஏக்களும் இங்கே இருக்கக்கூடிய கவுன்சிலரை வச்சுக்கிட்டு எல்லா வேலையும் இடிக்கிறதுக்கான எல்லா வேலையும் நைட்டா பண்ணிட்டு இருக்காங்க. இதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். பாதிக்கப்பட்ட மக்கள்கிட்ட கண்டிப்பா இருக்கிறோம். கண்டிப்பா அவங்களுக்கு பட்டா கொடுக்கப்படணும். இது நீர்நிலையா இருந்தா ஏன் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணீங்கிறத மாண்புமிகு மூர்த்தி அவர்கள் சொல்லணும். ஏன் இபி கனெக்ஷன் கொடுத்தீங்கிறத மினிஸ்டர் சொல்லணும். அப்ப இங்க இருக்கக்கூடியது நீர்நிலை இல்லைன்னு சொல்லிட்டு கார்பரேஷனே ஒரு தாட்டி ஆர்குமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ என்ன பிரச்சனைனா இவங்களுக்கு சரியான ஒரு சீனியர் அட்வொகேட்ஸ் இல்லாதனால இவங்களுக்கு தெரியாமலே கோர்ட்டில் ஒரு ஆர்டரையும் வாங்கி அதை இமீடியட்டாக எக்ஸிக்யூஷன் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இமீடியட்டாக பண்ணுறாங்க. ஏன் இமீடியட்டாக எக்ஸிக்யூஷன் பண்ணுறோம்? இங்கே இருக்கவங்களுக்கு சுப்ரீம் கோர்ட்டில் போய் ஃபைனல் ஆர்டரை வாங்குற வரைக்குமே ஜுடிஷியலாக அவங்களுக்கு ரைட்ஸ் இருக்குது. அது ஏன் ஹைகோர்ட்டில் தான் ஹைகோர்ட்டில் ஆர்டர் கொடுத்தவனே ஏன் இடிக்கணுங்கிறது ஒரு ஒரு ஹியூமானிட்டி கிரவுண்டு கிடையாதா? ஒரு மனித தன்மை அற்ற செயலாக தான் திமுகவுடைய அரசு நீ செயல்பட்டு இருக்கு. ஏன் அதை செயல்படணும்? அவங்களுக்கு ஏன் அடுத்த அப்பீல் வரைக்கும் வெயிட் பண்ணக்கூடாதா? ரிட் அப்பீல் வரைக்கும் வெயிட் பண்ணக்கூடாதா? அங்கே முடிஞ்ச சுப்ரீம் கோர்ட் போடாதா? ஒரு செந்தில் பாலாஜி ஒரு கிரிமினல் கேஸில் ஹைகோர்ட்டில் போய் அப்பீல் பண்ணி சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போய் அவர் ரெமெடி ஆகிற வரைக்கும் அவருக்கான எல்லா விதமான ஒரு லீகல் கிடைக்கும் பொழுது இவங்களுக்கு ஒரு அப்பீல் போகிறதுக்கும் அது வரைக்கும் வீடை இடிக்காம ஒரு பாதுகாக்கிறதுக்கு ஏன் திமுக அரசு இன்னும் முடிவெடுக்கல? அப்போ மாண்புமிகு முதலமைச்சர் இது கண்டிப்பா பதில் சொல்லணும். ஏன்னா இந்த பட்டா பிரச்சனை இங்க மட்டும் கிடையாது. வில்லிவாக்கம் முதற்கொண்டு கிட்டத்தட்ட ஒரு 2000-3000 வீட்டில் இந்த பட்டா பிரச்சனையை ஆட்சி வரதுக்கு முன்னாடி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு இங்கே இருக்க எம்எல்ஏவும் சரி இங்கே இருக்கிற அமைச்சர்களும் சரி ஒட்டுமொத்த சென்னைக்கு அவங்க சொன்ன வாக்குறுதி என்னன்னா, தமிழகத்தில் இருக்க முக்கியமான சிட்டியில் இருக்கவங்க எல்லாருன்னா சென்னை இடம் பெயர்ந்தவர்கள்
எவ்வளோ பேர் இடம் பெயர்ந்து அன்னைக்கே ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணவங்களுக்கு பட்டா கொடுக்கப்படும் மிகப்பெரிய வாக்குறுதி திமுகவுடைய முதலமைச்சர் சென்னையோட பிரச்சாரத்தில் மூளைக்கு சொன்னார். அப்போ வட சென்னையில் அது முக்கியமாக இன்னைக்கு நான் ஒரே ஒரு கொஸ்டின் கேட்குறேன், திருப்புகழ் கமிட்டியோட அறிக்கையே இன்னும் முதலமைச்சர் வெளியே விடல. அந்த அளவுக்கு நீர்நிலையை பாதுகாக்கணும்னா திருப்புகழ் கமிட்டியோட நீர்நிலையை பற்றி ரிசர்ச் பண்ண வெள்ளம் வந்தவொடனே திருப்புகழ் கமிட்டி போட்டாங்க. ஏன் இன்னி வரைக்கும் வெளியே விடல? ஏன்னா அவர் எங்கெங்கெல்லாம் நீர்நிலைகள் இருக்குன்னு பாரு ரெவன்யூ ரெக்கார்டு எடுத்து பார்த்தாங்கன்னா திமுக பண்ணக்கூடிய ரியல் எஸ்டேட்டில் இருக்கக்கூடியவங்க பெரிய பெரிய கம்பெனி இருக்கவங்கெல்லாம் ப்ராஜெக்ட் எல்லாம் கேன்சல் பண்ணப்பட்டிருக்கும். அவங்க எல்லாமே என்க்ரோச்சில் இருக்காங்க. பெரிய பெரிய நிறுவனங்கள் பெரிய பெரிய ஓனர்ஸ் எல்லாம் நீர்நிலைகளை என்கரேஜ் பண்ணி பெரிய ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்கும் பொழுது இந்த மாதிரி விளிம்பு நிலை இருக்க மக்களுக்கும் முக்கியமாக சேரி பகுதியில் இருக்கக்கூடிய குடிசைகளும் இந்த மாதிரி சின்ன சின்ன வீடுகளும் உடைச்சி இடிச்சு அது உயர்நீதிமன்றத்துடைய பெயரால் ஒரு ஆர்டரை வாங்கி அவங்களால கோர்ட்லையும் போக முடியாது, சண்டையும் போட முடியாது. அப்படி ஒரு அநியாயத்தை எப்பயுமே ஒரு நீதித்துறையை வச்சுக்கிட்டு அவங்க திமுக இந்த விளிம்பு நிலை மக்களோட வீடை இடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இங்கேயே பார்த்தீங்கன்னா ஒரு தெருவில் பட்டா கொடுத்துருக்காங்க, பக்கத்து தெருவில் இடிக்கிறாங்க. அதில் என்ன நியாயம்? ஒரு தெருவுக்கும் பக்கத்து ஒரு தெருவில் ஒரு 2 வீடு இருக்குது, 3வது வீடுக்கு வீடு இடிக்கிறாங்க. அப்போ ஒரு தெருவில் 4 வீடுக்கு பட்டா இருக்குது, அதுக்கு அடுத்த வீட்டில் இடிக்கிறாங்க. அப்போ என்ன விதமான சட்டம்? ஸோ கண்டிப்பாக தமிழக வெற்றி கழகம் இங்கே இருக்க மக்களுக்கு இமீடியட்டாக சீனியர் அட்வொகேட்ஸ் அப்பாயின்மெண்ட் பண்ணி கோர்ட்டில் ஃபைட் பண்ணி இதுக்கு ஒரு ஸ்டே வாங்குறதுக்கும், அதுக்கப்புறம் காவல்துறை இந்த கோர்ட்டில் ஜுடிஷியலில் அவங்களுக்கு சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் டைம் இருக்குது. ஸோ மாநகராட்சியோடைய மேயர் மாநகராட்சி கிட்ட நான் கோரிக்கை என்ன விடுக்கிறேன்னா, மேயர் மேடம் என்ன விடுக்கிறேன்னா, சுப்ரீம் கோர்ட்டு போய் அவங்களுக்கு நியாயம் கிடைக்க வரைக்கும் நீதித்துறையில் அவங்கள ஃபைட் பண்ண முடியும். அது வரைக்கும் அவங்கள வன்முறை பேராலையும் போலீஸ் துறையை வச்சியும் அவங்கள ப்ரெஷர் பண்ணி இந்த இடத்த விட்டு வெளியே அமைச்சு அவங்க கண்ணு முன்னாடியே வீடை இடிக்கக்கூடாதுங்கிறத நாங்கள் சொல்கிறோம், கடுமையாக சொல்கிறோம். ஆல்ரெடி இடித்த வீடுங்களுக்கு கவர்மெண்ட்டே வீடு கட்டி கொடுத்து இங்கே இருக்கும் எல்லாத்துக்கும் பட்டா கொடுக்கணுங்கிறது எங்களோட கோரிக்கை. இனிமேட்டு இந்த மக்களை காவல்துறையோ இல்லை திமுகவுடைய குண்டர்கள் இவங்களை மிரட்டினாங்கன்னா தமிழக வெற்றிகளும் அறவழியில் இதே இடத்துல ஒரு 5000 பேர் வச்சு இங்கேயே உட்காந்து போராட்டம் பண்ணுவோம். அதுக்கு கைதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கிறோம். இப்போ தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா சட்டம் ஒழுங்கு எப்படின்னா இருக்கு? இன்னைக்கு கூட பார்த்தீங்கன்னா பல்லாவரத்தில் 2 கொலை, வயதான முதியவரை சாவச்சிட்டு அவங்களோட ஒய்ஃபை கற்பழிச்சிருக்காங்க. இது எப்படின்னு நீங்கள் பார்க்குறீங்க? இல்லை, அதாவது இந்த ஒரு வாரத்தில் பாருங்கள், நாங்குநேரியில் கடுமையாக ஒரு குறிப்பிட்ட ஒரு சமூகத்து மேலேயும் கடுமையாக வெட்டுறாங்க. மானாமதுரையில் பிரச்சனை, 2 வயசு குழந்தைய கற்பழிப்புறாங்க. நேற்று பார்த்தீங்கன்னா இன்னொரு ரேப் நடந்துட்டு இருக்கு. ஸோ கடுமையாக சட்டம் ஒழுங்குங்கிறது இன்னைக்கு இருக்கக்கூடிய ஹோம் மினிஸ்டர் உள்துறையோடைய கண்ட்ரோலில் கிடையவே கிடையாது. யார் உள்துறை நிர்வகிக்கிறாங்கன்னே தெரியல. மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் டெய்லி ஷூட்டிங் பண்ணுறாரு, மாநாடுக்கு போகிறாரு, ஒரு மேலே உட்காந்து ஸ்டேஜில் உட்காந்துக்கிட்டு டெய்லி மீட்டிங் போட்டுட்ருக்காரு. கூட்டணி கட்சிகள் என்ன பண்ணிட்டு இருக்காங்க? தேர்தலில் ஜெயிச்சிருவோம், 200 தொகுதி ஜெயிச்சிருவோம், இதே அரசியல் பண்ணிட்டு இருக்காங்களே தவிர கீழே அடிப்படையில் கிரவுண்டில் என்ன நடக்குது? இப்போ இங்கே இருக்க விளிம்பு நிலை மக்கள் இருக்காங்க, ஏன் கூட்டணி கட்சி கம்யூனிஸ்ட்லேருந்து வரல? ஏன்னா வந்துச்சுன்னா திமுகவோட ப்ராஜெக்ட்னா உடனே முதலமைச்சர் கோவம் வந்துடும். முதலமைச்சர் கோவம் வந்தால் உடனே கூட்டணி கட்சிகள்லாம் அமைதியாயிடுவாங்க. டெல்லி பிஜேபி பார்த்து குரல் கொடுக்கக்கூடிய கூட்டணி கட்சிகள், கொள்கை ரீதியாக கொடுக்கக்கூடிய கூட்டணி கட்சிகள், நாங்களும் கொள்கை ரீதியாக பிஜேபி ஏற்றுட்டு இருக்கோம். தமிழ்நாட்டில் தெருக்கு நடக்கக்கூடிய சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகள், தமிழ்நாட்டில் தெரு நடக்கக்கூடிய அந்த வீடு இடிப்புகள் ஏன் கம்யூனிஸ்ட் தோழர்கள், காங்கிரஸ் தோழர்கள், விசிக தோழர்கள் ஏன் குரல் கொடுக்க மாட்டேங்கிறாங்க? ஏன்னா அவங்க மக்களை நிற்க மாட்டாங்க. ஏன்னா திமுகவுடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு கோவம் வந்துடும். இந்த கூட்டணினாலேயே எல்லா கட்சிகளையும் தன்னுடைய வலுவை இழந்து மக்கள்கிட்ட இருந்து வெளியே போயிட்டாங்க. கண்டிப்பாக இந்த பட்டா பிரச்சனை வில்லிவாக்கம் முதற்கொண்டு இல்லை, வில்லிவாக்கம், பெரம்பூர், ஆர்கே நகர், கொளத்தூர்ல இருந்து எல்லா இடத்துலையும் இந்த பட்டா பிரச்சனை அளவுக்கு அதிகமாக இருக்கு. அப்ப இங்க யாரெல்லாம் பூர்வக்குடிகளா இருந்தாங்களோ அவங்களுக்கு இன்னைக்கு 40 வருஷத்துக்கு மேல இருக்கக்கூடிய மக்களுக்கு இன்னும் பட்டா கொடுக்க முடியல. ஆட்சிக்கு பட்டா கொடுக்க முடியும்னு சொன்ன முதலமைச்சர் இன்னைக்கு வீடை இடிச்சிட்டு இருக்கிறது மிகப்பெரிய கண்டனத்துக்குரியது. தமிழக மக்கள் மொத்தமா புறக்கணிப்பாங்க. அதை நாங்கள் அட்ரஸ் பண்ணுவோம். ஆனால் இப்போ என்டிஏ கூட்டணியில் தமிழக வெற்றி சொல்ல முடியாது. தேங்க்யூ. நாங்கள் கெஞ்சி கேட்ட பிறகு பாத்ரூம் விட்டு போனாங்க சார். வீட்டு அதுக்குள்ளே இடிச்சு தள்ளிட்டாங்க. நாங்கள் யாருமே இல்லை, அவரும் இல்லை, அவரு தனியாக இருந்திருக்காரு. நீங்கள் எழுதுங்க, நாங்கள் உங்களுக்கு இது பண்ணுறோம், அவரை எழுத வச்சுருக்காங்க. அப்படிதான் அவங்க 2 நாளா பிரிட்ஜ் கீழே உட்காந்துருக்காங்க. என்ன ஒரு அராஜகம் பாருங்க. அவனை அரெஸ்ட் பண்ணி போய் தடுக்கிறான் சார். போய் தடுக்கிறான்.
எங்களால நிம்மதியா இந்த இடத்துல என்னோட உயிரே இந்த இடம் தான் சார். இந்த இடத்த விட்டு நான் போக மாட்டேன். எனக்கு என் வீடு வேணும், இந்த இடம் தான் எனக்கு வேணும், வேற எதுவுமே எனக்கு வேண்டாம். நாங்களும் எத்தனையோ பேர் எவ்வளோ பேர் எத்தனை மனு கொடுத்துருப்போம், எவ்வளோ பேசியிருப்போம். என்ன போகாத இடம் கிடையாது சார். நாங்கள் நிம்மதி இல்லாத வாழ்க்கை ஒரு வாட்டியும் வந்து நடுத்து எங்கள் ஆம்பளைங்களை எடுத்துட்டு போகிற எங்க எல்லாருக்குமே எங்க வீடு தான் சார் வேண்டும். எங்களுக்கு உதவி பண்ணுங்க சார். முடியலங்க, எனக்கு ரெஸ்ட் ரூம் போறதுக்காச்சும் விடுங்கன்னு கேட்கறா. விடவே மாட்டேன்னு சொல்லி லேடி படிக்க மாட்டேன்றாங்க சார். அன்னைக்கு சில பிரச்சனைகள் ஏறி சொல்லலாம், சில பிரச்சனைகள் ஏறி சொல்ல முடியாதுங்க சார். எவ்வளோ பிரச்சனைகள் அதை கூட யாரும் புரிஞ்சுக்காம இருக்காங்க சார். எல்லா வசதியும் கொடுத்துட்டீங்க. நாங்க அதை நம்பி நாங்க எங்க ஊர்ல இருந்த இடத்தெல்லாம் வித்து கொண்டு வந்து இங்க நாங்க வீடு கட்டியிருக்கோம். எங்க அவங்க சித்ரா எங்களுக்கு